பொங்கல் திருநாளை முன்னிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றம் சார்பில் 1200 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை திமுக இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றம் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி நகரில் உள்ள 1200 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர் சீருடை, அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட சுமார் 1750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசு தொகுப்புகளை திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஜோ, பால்துரை, பென்னி, மாநகர துணை அமைப்பாளர் பிரவீன்குமார், MR மகேந்திரன், ஷேக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்றடைய வேண்டும் என்று பார்த்து உதவிகள் நீட்டியவர்தான் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள். அந்த முதலமைச்சரின் அறுவை புதல்வராக நாளை தமிழகத்தில் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக வழங்குகின்ற நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இதுபோன்று தூத்துக்குடி மாநகரிலே இருக்கின்ற அன்புக்குரிய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்துறை உதவியை வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். என்னென்ன பொருளெல்லாம் நீங்கள் வழங்குகிறீர்கள் என்று நீங்கள் கேட்டபோது ஒவ்வொன்றாக சொல்லி முடித்து பிறகு என்று சொன்னார். எத்தனை பொருளோடு சேர்த்து 2 பேனாவையும் கொடுங்கள். அந்த பேனா அந்த ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளாகட்டும், அவர்களுடைய மகனாகட்டும், பள்ளியை படிக்கின்ற மாணவராகட்டும், கல்வியை படிக்கின்ற மாணவராகட்டும் அதற்கு பயன்பெறும். போராடியால் வீழ்த்த முடியாதை பேனாவால் வீழ்த்த முடியும் என்ற கலைஞரின் வாசகத்தை நினைவுபடுத்த வந்ததாக நீ பேனாவை கொடுங்கள் என்று சொன்னார். அதன்படி உடனடியாக அவரே அதற்கு மொத்த செலவையும் ஏற்று இங்கு வருகின்ற மொத்த அத்தனை பேர்களுக்கும் கொடுக்குமாறு எனக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். ஆட்டோ ஓட்டுநரை பற்றி சொல்ல வேண்டியதுதான் அவர்கள் மீது அபரிதமான பாசம் கொண்டவர்தான் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள். எத்தனையோ படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அவரை தேடி வருகின்ற பொழுது எவருக்கும் இல்லை என்று சொல்லாது, வடதிகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியாது எத்தனையோ போர்களுக்கு தினமும் பல கோடிக்கணக்கான பணங்களை உதவிகளை நீட்டிக் கொண்டிருப்பதுதான் எங்கள் ஆர்வலர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட இதயத்துக்கு சொந்தக்காரர் உத்தரவிட டாக்டர் கலைஞரின் பேரவை உத்தரவின் பேர்தான் நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன். ஆட்டை ஓட்டுநர்கள் இங்கே வந்திருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எவ்வளவு அமைதியாக, எவ்வளவு அன்பாக, எந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அலைகடல் ஆர்ப்பரிப்பாய் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு முதற்க நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்டோ உழல்கள் என்றால் ஏதோ சாதாரண நினைத்து வேண்டாம். அவர்கள் ஒரு வீட்டிலிருந்து தாய் பிள்ளை பள்ளிக்கு அனுப்புகிற பொழுது ஒரு எளிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.